ஹாய் காய்ஸ், இது உங்களோட வில்லேஜ் ஸ்கூல் குக்கிங் சேனல். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பால் கறி, வெண்டிக்காய் பால் கறி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டாயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல வெண்டிக்காய் எடுத்துருக்கோம். நல்லா வெண்டிக்காயை சுத்தம் செய்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். வெண்டிக்காய் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லம், அதே போல் மூளை வளர்ச்சிக்கும் நல்லம். அதே போல் சின்ன பிள்ளைகளும் வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இது. இதை நீங்கள் வீட்டையும் செஞ்சு பார்க்கலாம். மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அடுத்ததான் நான் இதுக்கு சுவை சேர்ப்பதற்காக கொஞ்சம் இறைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கறிக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க, சுவையாக இருக்கும். நீங்கள் விரும்பினா மீனும் சேர்க்கலாம், கருவாடும் சேர்க்கலாம். பிறகு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிறேன். அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி கறிக்குள்ளே போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணி அதுக்குள்ளே கொச்சிக்காயும் போட்டு அதே போல் வெண்டிக்காயும் சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க சட்டிக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, அதோட வெண்டிக்காய் அவியறதுக்காக போதுமான அளவு தண்ணீரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் நல்லா வேக வேண்டும் வெண்டிக்காய். நீங்களே பார்க்கலாம். மிதமான அளவு வச்சிருக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி போடுங்க. அந்த வலுவழுப்பு தன்மை குறைவாக காணப்படும். நீங்களே பார்க்கலாம், நல்லா வெந்து வருது. இப்போ அந்த டைமில் பால் ஒரு தேவையான அளவுக்கு, கறிக்கு போதுமான அளவு பாலை சேர்த்துக்கொள்ளுங்க. அதிகமாகவும் சேர்த்துக்கொள்ள வேணாம். நான் கொஞ்சம் உரப்பு சாப்பிட்றதால இன்னும் ஒரு மிளகாய் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கோம். நல்லா கொதித்து நல்லா வெண்டிக்காய் வெந்து வந்திருக்குது. நீங்களே பார்க்கலாம். அடிக்கடி இப்படி கிளறி விடுங்க. இறைச்சியும் நல்லா வெந்து வந்திருக்கிறது. உப்பையும் கொஞ்சம் அளவே பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெண்டிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கட்டிப்பால்னு சொல்லுவாங்க. அப்போ அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட வெங்காயம் வதக்கி வைக்கப்பட்டுள்ளது, அதையும் இதனோட சேர்க்குவது மூலமாக நல்ல ஒரு சுவையான வெண்டிக்காய் பால் கறியினை பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு வெண்டிக்காய் பால் கறி தான் பார்த்திக்கோம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.